Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான மல்டி பல்சஸ் கிரேவி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதில் பச்சை பட்டாணி, வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை, காராமணி, காய்ந்த பட்டாணி எல்லாமே கலந்துருக்கும். 8லேருந்து 9 வகையான பல்சஸ் கலந்துருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மெத்தடில் செஞ்சு கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக 2 கப் அளவுக்கு மல்டி பல்சஸ் எடுத்து நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இது ஒரு குக்கரில் ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அதை இருக்கட்டும். இதுக்காக ஒரு கடாய் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 வெங்காயம் இந்த சைஸில் நான் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அது கூடவே 2 தக்காளி நான் இது போல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இதை வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதனால் ரஃப்பாகவே கட் பண்ணி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நமக்கு வெங்காயம் தக்காளி சாஃப்டாக வதங்கி வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இதை ஆறட்டும். நம்மளோட வேக வச்ச மல்டி பல்சஸும் ரெடியாக இருக்குது. இதுவும் இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இதையெல்லாம் நம்ம தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க தண்ணி அது கரெக்டாக இருக்கும். திக்கான பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். அடுத்ததை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாய் வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் நமக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கும் போதே இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலைகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும்போது இது கூட நான் மிக்ஸி அலசின தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே வேக வச்சுருக்க பல்சஸும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவுக்கு தண்ணியும் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணும்போது கவனமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பல்சஸ் நம்ம ஆல்ரெடி சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல கரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கிரேவியாக செய்கிறேன். ஸோ தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டுடலாம். 8 to 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டிங்கன்னா மசாலோட கலந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா நமக்கு ஒரு கிரேவியாக கிடைக்கும். இது போல் தான். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதுக்காக 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தாளிப்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஒரு ஸ்டார் ஃப்ளவர், கொஞ்சமாக கல்பாசி. இதை ஆட் பண்ணி நம்ம கொஞ்சம் சூடான பிறகு நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் கடைசியாக மசாலா தாளித்து ஆட் பண்ணி பாருங்கள். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகாய் கீரை ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது நாங்கள் ஆல்ரெடி ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து எல்லாம் நல்லா செட் ஆகிருக்கும் நமக்கு. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு கிரேவியாக அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அடுத்ததாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சமாக ஆட் பண்ணி அடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான மல்டி பல்சஸ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். எல்லாருமே திரும்ப வேண்டும்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம சமைக்கிற எல்லா ஃபுட்டுமே ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கணும்னா ஜஸ்ட் குக் வித் லவ் அண்ட் கேர். இதுதான் நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த கிரேவியை நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அப்படி இல்லைனா இது கூட தேங்காய் ஆட் பண்ணி கூட செய்யலாம். அதுவும் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும்.
தேவையான அளவுக்கு 2 தேங்காய் பத்தைகளான பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் கிரேவியில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 3 to 5 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே குக் பண்ணிங்கன்னா நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். இதே போல் இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை ஆட் பண்ணி இறக்கி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது போல் 2 விதமாக நாம் செஞ்சுக்கலாம். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.